அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? இந்த புரட்டாசி மாத பலன், இந்த 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க, பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசம் சொல்றாங்க. புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்திலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான். கால புருஷனுக்கு சூரியன் 6ஆம் இடத்துல கன்னி ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா, சூரியனும் புதன் உச்சமாயி சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல. இந்த புதாதித்ய யோகம் இந்த 12 ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறோம், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார். நல்லா பாருங்க, பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கிரன், இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்ப இந்த 2 கிரகமும் ஆட்சி உச்சத்துல இருக்கும்போது இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது, அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும். சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய நோக்கம். இந்த அம்மன் அருள் சேனலை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, இந்த விருச்சக ராசியில பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள். ஏன்னா இது ஸ்திர ராசி, பயங்கரமா ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர். இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா ஒரு டேலண்டான குணம் இருக்கும். நிறைய பேர் பாருங்க, இந்த மருத்துவர், சயின்டிஸ்ட், அரசு சம்மந்தப்பட்டது, பொதுமக்கள் சேவையில் ஈடுபாடு பண்றது, ஆபத்தான வேலைகள், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த லக்னமா இருப்பாங்க, இல்ல இந்த ராசியா இருப்பாங்க. கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க்குனா பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த விருச்சக ராசி, இந்த விருச்ச லக்னத்தை கண்டிப்பா நம்ம சொல்லலாம். உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அல்ல ஒரு குடும்பத்தை எடுத்து பக்கமான ஒரு குணம் யார்கிட்ட இருக்கும், விருச்சக ராசிட்ட கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனுக்குனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் உங்க பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்தா கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க, கரெக்டா இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க. அப்ப உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மீனராசியில அடுத்து 7ஆம் இடத்துல குரு பகவான், ரிஷபராசியில சஞ்சாரம் செய்யறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மிதன ராசியில உங்களுக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. மற்ற எல்லா கிரகமே பாருங்க, சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு 12ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த 2 கிரகங்கள் பயிற்சி ஆவாங்க. அதாவது உங்க ராசிக்கே வந்துருவார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கே வந்துருவார். 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 12ஆம் பாவத்துக்கு வருவார். என்னை பொறுத்தவரை ஒரு ராசி அதிபதியானவர் பாருங்க, அதாவது 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. அதாவது செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சக ராசி அதிபதியானவர் மிதன ராசியில 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார். அப்ப என்னை பொறுத்தவரை மிதன ராசிக்கு, அதாவது இந்த விருச்சக ராசி என்ன சொல்லுவோம்னா, குருவுடைய பார்வை எப்போதுமே இருக்குது. பொதுவாக குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாத்தையுமே பேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை அந்த குரு பகவான் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு.
ஏன்னா நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க, சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. எதை எடுத்தாலுமே சரி எல்லாமே ஒரு தடைகளை சந்திச்சவங்க அந்த விருச்சக ராசிகள். கொஞ்சம் ஏப்ரல் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கொஞ்சம் பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, மைண்ட் கெப்பாசிட்டி இவங்ககிட்ட வருது. ஏதோ ஒரு இறைவன் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வருது. கொஞ்சம் துன்பம் வந்தாலும் சரி அந்த துன்பத்தை தாங்குற சக்தியை கொடுத்துட்டாரு இந்த குரு பகவான். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செம்ம லாகு. ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிகள் தான் செம்ம, எதை தொட்டாலும் அடி, எதை தொட்டாலும் உங்களுக்கு பலவீனம். மெயினா வருமானம் சரியா இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதார வீழ்ச்சி. அடுத்து பாத்தீங்கன்னா இடத்துல பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, சகோதர சகோதரிகளோட ஒரு மன வருத்தங்கள், இடத்துல பூமியில கலகம், குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கலகம், ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, என் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருந்திருக்கும். கணவன் மனைவி இல்ல திருமணம் ஆகாம திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன கிடைக்கல, திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் தடைகள், இது எல்லாமே சந்திச்சவங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரா தான். படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மைகள். நான் அரசாங்க எக்ஸாம் எழுதுறேன், பல வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன், ஆனா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காதா, நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வெளியூர்ல வேலை பார்க்குறேன், வேற கம்பெனிக்கு மாறணும், வேற லட்சியத்துக்கு மாறணும், எதுவுமே எனக்கு சரியா நடக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுவாங்க யாருன்னா விருச்சக ராசிக்காரங்க. என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நான் வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும், வேற கண்ட்ரிக்கு நான் வேலை மாற்றணும், உத்தியோகம் மாற்றணும், இப்போ மாற்றிக்கோங்க. இந்த டைம் சூப்பரான டைம். இந்த புரட்டாசி மாசத்தை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல வந்துட்டாவே ஒரு இடத்த மாற்றணும், வீடு கட்டணும், விரைய செலவு பண்ணணும், சுபகாரியம் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விரயத்தை நீங்க பண்ணிக்கணும். இப்ப வீடு கட்டலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். அது புதனுடைய வீடா வருதா? இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை நீங்க எதிர்கொண்டா இப்ப ஜெயிக்கலாம், நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது 3 கிரகம் உட்காந்துருக்கு, அரசாங்கம் பலமா இருக்கு. அப்படி எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் சரி இப்ப வழக்குகள் உங்க பக்கம் தீர்ப்பாகும். இந்த 11ஆம் இடத்துல இந்த 3 கிரகம் இருக்கிறதுனால இந்த வழக்குகள் உங்களுக்கு ஒரு முடிவா இருக்கு, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப இப்ப எது சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்தா சரி, எந்த ஒரு கோர்ட்டு கேஸா நான் ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு முடிவு கிடைக்குமாங்கிற ஃபீல் பண்றாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா ஒரு யோகத்தை கொடுக்கும். நான் என்னை பத்தி நம்பி நான் சொல்லுவேன். எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். குருவுடைய பார்வை, குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பார்வை இருக்கனால எல்லாமே எது நின்று ஜெயிக்க ரெடியா இருங்க, எல்லாமே வெற்றியா மாறும். என்னைய பொறுத்தவரை வேலை உத்தியோகம் கிடைக்கல, ஏன்னா வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்களா, அப்ப வேலை உத்தியோகம் மாறணுமா? கண்டிப்பா மாறுவீங்க, மாறிதானே ஆகணும். ஏன் மாறி ஆகணும், என்ன காரணம்? 6ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு யாரு? வேலை உத்தியோகத்துக்குள்ள 6 கூட 8க்கு போயினாவே வேலை உத்தியோகத்தை மாத்தி தான் ஆகணும். இங்க வேலை உத்தியோகத்துல மேல அதிகாரிட்டே ஒரு பிரச்சனை இருக்கும். இப்ப மாற்றக்கூடிய நேரம் வரும். வெளிநாட்டுலயும் சரி, இல்ல வெளியூர்லயும் சரி, இல்ல வேற கண்ட்ரியே மாறக்கூடிய நபராக இருந்து இதுவும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, கட்டிட சம்பந்தப்பட்ட துறை, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியுடைய அதிபதி சாரத்துல தான் போறாரு, மிருகசீரத்துல தான் போறாரு. இப்ப வருமானம், நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம், சுப செலவு பண்ணக்கூடிய யோகம், இது மாதிரி அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப இடத்த வாங்கி நீங்க நகையை வச்சுட்டு இடம் வாங்கலாம், இல்ல பூமி வாங்கலாம் அப்படிங்கிற பிளான் ஓடும். ஏதாச்சும் ஒரு வருமானத்திற்காண்டி நம்ம போகலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு உண்டாகும். திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் வரும், காதல் திருமணம், 2வது திருமணம், இது எல்லாமே நல்லா அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சு பாத்தீங்களா, மருத்துவ செலவு என்னை பொறுத்தவரை இனிமே குறையிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த மருத்துவ செலவே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல ஒரு 3 கிரகம் பலமா உட்காந்துருக்காரு, சூரியன் புதன் கேது, நல்ல ஒரு பலமா இருக்கு. அப்ப தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் இப்ப தொழில ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் ஆகி உள்ள லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. வெளிநாட்டுலயும் சரி, வெளியூர்லயும் சரி, தொழில் பண்ணக்கூடிய நம்மளாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப இது எல்லாமே நல்ல ஒரு பலனை தான் இந்த விருச்சக ராசிக்கு வருது. எங்கே போய் நீங்க லோன் கேளுங்களேன், உடனே சாங்ஷன் ஆகும். இப்ப லோனு எதுவும் எங்கே கட்டாலும் சரி லோனு சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சுக்கணும். மெயினா பெண்களுக்கு தொழிலோ வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு கேட்க கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகங்கள் இருக்குது. ஏன் லாட்ரி யோகம் இருக்கும், என்ன காரணம்? நல்லா பாருங்க, 5ஆம் வீட்டு அதிபதி
7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு, அது ஒரு பிளஸ். குருவுடைய பார்வை நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல புதன் உச்சமா இருக்கார், சூரியன் சேர்ந்திருக்காரு. இப்ப பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரணும், இல்ல லாட்ரி யோகம் உங்களுக்கு அடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு விருச்சக ராசியில இருக்கு. உங்க ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். இதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு. மெயினா பெண்களுக்கு விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் லைனு இதெல்லாமே சூப்பரா ஒரு போட்டிகள், போட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க. இதுலயுமே பொறுமையானவங்க, அமைதியானவங்க, அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம் இருக்கும். இதுலயுமே தன்மானத்தை பார்ப்பாங்க. இவங்க எப்போதுமே குடும்பம் ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே இழப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க, விசாகத்துல பிறந்தவருக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்குது. ஒரு பயணங்கள், ஒரு இடமாற்றங்கள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன், தொழில ஒரு மாற்றங்கள், வெளிநாடு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறுறது, இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த விசாகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், அரசு மூலம் அனுகூலங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க நல்லா உழைப்பாங்க, கடுமையா உழைக்கும். இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. நல்ல உழைப்பாளிகள், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள், தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள், ஒரு தைரிய சிந்தனை, தன்மானம் எல்லாமே இருக்கும். இனிமே பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப செலவுகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பேச்சுகள், வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள், படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு. தொழில் லாபங்கள் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு காரியத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இனிமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றியா வரும். இனிமே என்னை பொறுத்த விருச்சக ராசிக்கு நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டேன்ஸ்ல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். எதுவுமே அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, ஒரு தன்மையான குணம் இருக்கும், ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்மானத்தை விட மாட்டாங்க. இனிமே பாருங்க, படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு, உயர் பதவியை கொடுக்குறாரு, ப்ரொமோஷனை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், அந்நிய தேசங்கள் நல்லா போகக்கூடிய அமைப்பு இருக்கு. படிப்பு கல்வியில் உள்ள ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. மெயினாக ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் சார்ந்த விஷயம், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே விருச்சக ராசி சூப்பரா இருக்கு. வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.